இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தை கட்டுகிறார், கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் சுற்றுப்புறத்தாரிடத்திலிருந்து வருகிற யுத்தங்களை தெய்வம் நிறுத்தி பொறுத்தி. அல்லேலூயா. அர்த்தம் புரிஞ்சுச்சா? புரியலையா? சுற்றுப்புறத்தார் உன்னை சுத்தி சுத்தி இருக்கிறவனால் வருகிற சண்டையை ஆண்டவர் மாற்றுவார். மாத்தி தெய்வ இளைப்பாறுதலை தருவார். பக்கத்து வீட்டுல பிரச்சனைன்றதுனால வீடை வித்துக்கிட்டு போலான் இருக்க நீ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுற்றுப்புறத்தானால் வருகிற பிரச்சனை எல்லாம் தெய்வம் அடக்கி போடுவார், இல்லாமல் ஆக்கி போடுவார். பக்கத்து கடையானால பெரிய பிரச்சனை, ஐயா அதனால பிசினஸே விட்டு போலாம், இங்க வேற எங்கேயாவது பாத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற, விட்டு போகாத, கெட்டு போயிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல நீ உறுதியாயிரு. தெய்வம் தந்த வீடை நீ விற்காத. ஆமென். கர்த்தர் கொடுத்த வியாபார ஸ்தலத்தை விடாது. தெய்வம் தந்த தொழிலை நீ விட்டு விடாது. யாருக்காகவோ வேண்டி நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சுற்றுப்புறத்தானால் வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவன் யுத்தத்தை தெய்வம் சந்திப்பான். அது வேற யாரு? ஓயனத்தான், உஞ்சனத்தான், நம்மவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவன் வாயை அடைச்சு போடுவார். அவன் கிரியை ஆண்டவர் தடுப்பார். அவன் செயலை ஆண்டவர் அழிப்பார். சுற்றுப்புறத்தானால் இனிமே உனக்கு யுத்தமே இருக்காது. ஆமென். இனிமே அதை சொல்லி இதை சொல்லி வாழ்க்கையில குழம்பாதேன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்காக தான் இன்றைக்கு ஆராதனைக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆராதிக்க வருவதற்கு கூட உனக்கு மனமில்லாதிருந்தது. போ என் ஆண்டவர் உன்னை கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து இந்த கூடாரத்துக்குள் தெய்வம் வைத்தார். கர்த்தர் உன்னோட பேசுறார். சுற்றுப்புறத்தார், அக்கம் பக்கம் இருப்பவன், உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறவன் பேசின வார்த்தை கேட்க முடியாம சகிக்க முடியாம வாழ்க்கையில நொந்து போய் வேதனைப்பட்டு செத்துலாம் போற சாமி பலமுறை சொன்ன உனக்கு ஆண்டவர் சொல்றார், இனிமேல் அவனால் வருகிற யுத்தம் இல்லை. கர்த்தர் இளைப்பாறப்பட்டவர். அல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பாய், இல் பொருளாவான். கர்த்தராகிய தெய்வம் நம் வலது மார்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே நம் சுற்றுப்புறம் எல்லாம் சொல்லுவார்கள், நீங்க இல்லைன்னா சமாதானம் இல்லை என்று சொல்லுவார்கள், நீ இல்லாவிட்டால் நிம்மதி இல்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படி ஒரு பெரிய அனுக்கிரக காலத்தை இன்று முதல் சபையாகிய நமக்கு பிரசித்தம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தர் இதை செய்யத்தான் போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சுற்றுப்புறத்தானே வாய் மூடி சும்மா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா வாய் தெய்வம் அடக்கி அவனால் வருகிற யுத்தத்தையும் சூழ்ச்சிகளையும் அவன் கிரியைகளையும் அவன் செயல்பாட்டுகளையும் கர்த்தர் இல்லாமலாக்கி அவன் தோற்று போகும் நிலையில் கர்த்தர் அவனை அமரப் பண்ணி உன் தலையை ஆண்டவர் உயர்த்தி இந்த தேசத்தில் ஆண்டவர் உன்னை ஒரு குபேர குடும்பமாக்கி வைப்பார். ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். நம்புகிறவர்கள் கண்களை மூடி, தெய்வமே இவ்வளவு அப்பட்டமா நீர் என்னோடு பேச காரணம் என்ன? என் இருதயம் நொறுங்கினதினால் தானே. ஆம், கர்த்தர் சொல்லுகிறார், நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட உள்ளமே நான் உன்னோடு இருக்கிறேன். கொந்தளிப்பை அமர்த்தி சஞ்சலங்களை இல்லாமல் ஆக்கி உனக்கு எதிராய் சவால் விடுத்தவைகளை சாதுரியமாக்கி நீ நினைச்சு பார்க்க மாட்ட வீட்டுக்கு செல்லும் பொழுது எல்லாமே திரும்பி போனது போல் ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்கு. கர்த்தர் உனக்கு சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை இது. நீ காலை விடிந்து எழுந்து பார்க்கும் பொழுது சரித்திரமே மாறி இருப்பது போல் நீ உன் கண்களால் காண்பாய். மொத்த சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி அமைச்சிருவார். நீ அந்த ஊருக்குள் நடந்தாலே யாருக்கும் பிடிக்காது. நீ வளர்ந்திருப்பது யாருடைய இருதயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதனால் பலர் எரிச்சல் பொறாமை நிமித்தம் உனக்கு எதிராக எழுந்தார்கள். கர்த்தர் இதெல்லாம் மாற்றி அமைச்சு உன் இருதயத்துக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நிம்மதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும்.
நான் உன்னோடு கூட இருப்பதினால் இதயம் ஏற்றுகிறார் உன்னை